Next நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸ். ஸோ சாப்டர் நம்பர் 10 கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், பைத்தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் கிளாஸ்னால் என்ன, எப்படி டிஃபைன் பண்ணுறது, அண்ட் தென் ஆப்ஜெக்ட்னா என்ன, அந்த ஆப்ஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணணும், அண்ட் தென் கிளாஸோட மெம்பர்ஸ், கிளாஸ் வேரியபிள்ஸ், கிளாஸ் மெத்தட்ஸ், கிளாஸோட மெத்தட் எப்படி டிஃபைன் பண்ணுறது, எப்படி ஆக்சஸ் பண்ணுறது பார்த்துட்டோம். அப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் கான்செப்ட் பார்த்து முடிச்சிட்டோம். லாஸ்ட் டாபிக், இந்த லெசனோட லாஸ்ட் டாபிக் வந்து ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் டேட்டா மெம்பர்ஸ். ஸோ ஒரு கிளாஸுக்குள்ளே நம்ம டிஃபைன் பண்ணுற வேரியபிள் இருக்கு இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரைவேட் அண்ட் பப்ளிக்காக மட்டும்தான் இந்த பைத்தானில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ப்ரொடெக்டட் கிடையாது. நம்ம C++ல் ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டட்னு பார்த்தோம். பட் இங்கே கிளாஸோட வேரியபிளுக்கு மட்டுமே இந்த ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் அப்படின்ற ஆக்சஸ் ஸ்பெசிஃபை இருக்குது. ஸோ பை டிஃபால்ட் கிளாஸுக்குள்ளே டிஃபைன் பண்ணுற எல்லா வேரியபிளுமே பப்ளிக் தான். நம்ம கிளாஸுக்குள்ளே டிஃபைன் பண்ணுற எல்லா வேரியபிளுமே பப்ளிக் தான். பப்ளிக் டேட்டா மெம்பர்ஸ் என்ன பண்ண முடியும்னா, we can access anywhere in the program by using dot operator. ஸோ பப்ளிக் அப்படின்றது பை டிஃபால்ட் இன் கிளாஸுக்குள்ளே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற அந்த வேரியபிள் பை டிஃபால்ட்டாக பப்ளிக்காக தான் ஆக்ட் ஆகும். அடுத்தது இந்த பப்ளிக் டேட்டா மெம்பரை நம்மளால் ப்ரோக்ராமில் எந்த பிளாக்ல வேணாலும் எந்த பார்ட்டில் வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும் பை யூசிங் டாட் ஆப்ரேட்டர். இஃப் த வேரியபிள் prefixed with double underscore it will be considered as private in a class. அப்போ ஒரு கிளாஸுக்குள்ளே ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணுறோம், அது டபுள் அண்டர்ஸ்கோரோடு டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டபுள் அண்டர்ஸ்கோர் இருக்கிற வேரியபிளை ப்ரைவேட் மெம்பர் ஆஃப் த கிளாஸ், அந்த கிளாஸுக்கு ப்ரைவேட் டேட்டா மெம்பராக சொல்லிடுறோம். ஸோ ப்ரைவேட் அப்படின்னா நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். என்னென்னா அந்த வேரியபிளை அந்த பர்டிகுலர் கிளாஸுக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். த வேரியபிள் விச் ஆர் டிஃபைன்ட் ஆஸ் எ ப்ரைவேட் மெம்பர் தட் கேன் பி ஆக்சஸபிள் ஒன்லி வித்தின் அ கிளாஸ். we can't access outside the class. அப்போ கிளாஸுக்கு வெளியே அந்த ப்ரைவேட் டேட்டா மெம்பரை ஆக்சஸ் பண்ண முடியாது. இங்கே ப்ரைவேட் பப்ளிக் அப்படின்னு சொல்கிறது ஒன்லி ஃபார் வேரியபிள், நாட் ஃபார் தி டேட்டா மெத்தட்ஸ், சாரி கிளாஸ் மெத்தட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இடத்துல கிளாஸோட நேம் சாம்பிள் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கோசம், அதாவது கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கோம். அதில் N1 N2 அப்படின்ற 2 ஆர்குமெண்ட் இருக்குது. இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், N2 அதாவது N2 அப்படின்ற அந்த வேரியபிளுக்கு முன்னாடி டபுள் அண்டர்ஸ்கோர் இருக்குது. ஸோ அப்போ N2 அப்படின்றத இதை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸ் ஆஃப் தி டேட்டா மெம்பர் ஆஃப் கிளாஸ் சாம்பிளுக்கு ப்ரைவேட் டேட்டா மெம்பர் எது, N2. ஏன் N2 ப்ரைவேட் டேட்டா மெம்பர் சொல்கிறோன்னா அதுக்கு முன்னாடி டபுள் அண்டர்ஸ்கோர் இருக்குது. ஸோ இதை இனிஷியலைஸ் பண்ணுறோம். அடுத்ததை டிஸ்பிளே பண்ணுறோம். டிஸ்பிளே பண்ணும்போது பாருங்கள், அதாவது கிளாஸுக்குள்ளவே டிஸ்பிளே அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எந்த ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ண போகிறதில்ல. கிளாஸோட மெத்தட் அப்படின்றதுனால செல்ஃப் அப்படின்றது ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக இருக்குது. அதில் கிளாஸ் வேரியபிள் 1 ஈக்குவல் டு செல்ஃப் டாட் N1 கொடுத்துருக்கேன். கிளாஸ் வேரியபிள் 2 ஈக்குவல் டு செல்ஃப் டாட் N2 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல N2 அப்படின்றத எப்படி அக்சஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், டபுள் அண்டர்ஸ்கோரோட தான் அக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ N2-வை வித்தின் கிளாஸுக்குள்ளே அக்சஸ் பண்ணலாம். பட் இதுவே ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம், S ஈக்குவல் டு சாம்பிள் 12,14. அப்போது கன்ஸ்ட்ரக்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா N1ல நம்ம பாஸ் பண்ண 12, N2ல வந்து 14 வேல்யூ சேவ் ஆகும். இப்போ S டாட் டிஸ்பிளேன்னு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நமக்கு வேல்யூ வந்து கிளாஸ் வேரியபிள் 1 ஈக்குவல் டு 12னோ கிளாஸ் வேரியபிள் 2 ஈக்குவல் டு 14 அவுட்புட் கிடைக்கும். அது வந்து S டாட் டிஸ்பிளேவை கால் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அவுட்புட். அடுத்ததாக பாருங்கள், print value 1 equal to S dot N1. ஸோ அப்போ எங்கே என்ன ஆகும்னா அந்த N1ஓட வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா N1 அப்படின்றது பப்ளிக்னும் போது அவுட் சைட் த கிளாஸ். அப்போ கிளாஸோட வெளியும் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், பிகாஸ் இட் இஸ் அ பப்ளிக். ஸோ அப்போ S டாட் N1 கொடுக்கும்போது நமக்கு அகைன் வேல்யூ 1 ஈக்குவல் டு 12 அப்படின்ற அவுட்புட் நமக்கு கிடைக்கும். பட் செகண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், வேல்யூ 2 ஈக்குவல் டு S டாட் டபுள் அண்டர்ஸ்கோர் N2. ஸோ இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா எரர் வரும். ரீசன் என்னன்னா, இப்போ S அப்படின்றது ஆப்ஜெக்ட், N2 அப்படின்றது சாம்பிள் அப்படின்ற கிளாஸோட ப்ரைவேட் டேட்டா மெம்பரை கிளாஸ், அதாவது கிளாஸ் ஸ்கோப்பை விட்டு நம்ம வெளியே அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா it will throw an error. Why? Because the private data members can be accessible only within a class. அப்போ லாஸ்ட் லைனுக்கு நமக்கு எரர் தான் அவுட்புட்டில் கிடைக்கும். பாருங்க, ட்ரேஸ் பேக் மோஸ்ட் ரீசன்ட் கால் லாஸ்ட். ஸோ அதுதான் நமக்கு ப்ராப்ளம், அதாவது எரர் நம்ம த்ரோ பண்ணுறது அதுதான். மீதி எல்லாமே அவுட்புட் பாருங்கள், 3 லைன்ஸ்க்கான அவுட்புட் கிடைச்சிது. அதாவது கிளாஸ் வேரியபிள் 1 ஈக்குவல் 12, கிளாஸ் வேரியபிள் 2 ஈக்குவல் டு 14, வேல்யூ 1 ஈக்குவல் டு 12. பட் லாஸ்ட்டாக நம்ம கொடுத்தோம் இல்லையா, S டாட் டபுள் அண்டர்ஸ்கோர் N2. ஸோ அந்த இடத்துல நமக்கு எரர் த்ரோ பண்ணோம், பிகாஸ் N2 கான் பி அக்சஸபிள் அவுட் சைட் த கிளாஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் கிளாஸ், ஆப்ஜெக்ட்,
கிளாஸ் மெத்தட், கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர், ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் டேட்டா மெம்பர்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ லெசன் நம்பர் 10 இஸ் ஓவர். தேங்க்யூ.